அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் சொல்லப்போவது பெண்ணின் பெருமை, பெண்ணின் தியாகம். இந்த தியாகம் என்பது விட்டு கொடுப்பது, தனக்கென்று எதுவும் செய்யாமல் பிறருக்காகவே வாழ்வது. இது பெண்ணுக்கு சிறு வயதிலிருந்தே, சிறு குழந்தையிலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. எப்படி என்றால், சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்றோர் சொல்லக்கூடியதை கேட்டு சிறு சிறு உதவிகள் செய்து பெற்றோரை மகிழ்விக்கிறாள். அறியாத வயது. சங்க காலத்திலே இந்த பெண்ணினுடைய வயதை வைத்து அவர்களை 7 பருவங்களாக பிரிக்கிறார்கள். அது என்னவென்றால், பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்று 7 வகையாக பிரிக்கிறார்கள். முதலாவது பேதை. அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. பேதை என்றால் ஒன்றும் அறியாதவள். தனக்கு என்ன வேண்டும் என்பது கூட அறியாத வயது. அப்பொழுதிலிருந்தே அவள் பெற்றோருக்கு உதவுவது, பெற்றோரை மகிழ்விப்பது, இப்படியாகவே வாழ்கிறாள். பின்பு பள்ளிக்கு செல்கிறாள். சிறந்த முறையில் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடந்து படிக்கிறாள். நல்ல நிலைமைக்கு வருகிறாள். அப்பொழுதும் பெற்றோர்கள் சொன்னதை கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய வரனை திருமணம் செய்து கொள்கிறாள். அவர்கள் கை காட்டிய வரனை திருமணம் செய்து கொள்கிறாள். தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய ஆசையை எல்லாம் அங்கு சொல்லவில்லை. இப்படியாக அவளுடைய தியாக குணம் வெளிப்படுகிறது. திருமணமாகி கணவன் வீட்டுக்கு செல்கிறாள். அது புதிய இடம், புது பழக்கம் உள்ள இடம், புதுமையான குணம் கொண்ட மனிதர்கள். எல்லோரையும், மாமனார் மாமியார் எல்லாரையும் அனுசரித்து அவர்கள் சொல்வதையும் கேட்டு நடக்கிறாள். அங்கும் அவளுடைய தனிப்பட்ட ஆசையையோ வெறுப்பையோ காணவில்லை. இப்படியாக நடந்தால்தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அங்கும் அவள் தியாக மனப்பான்மையோடு செயல்படுகிறாள். நம்மால் நம்முடைய பெற்றோருக்கு எந்தவித கஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்று நினைத்து ஒவ்வொரு செயலிலும் செயல்படுகிறாள். இப்படியாக வாழ்ந்தால்தான் அது குடும்பம். அவளுக்கு ஒரு குழந்தை உருவாகிறது. பேறுகாலம் நெருங்குகிறது. அந்த பிரசவ நேரத்தில் கூட அவள் தன்னுடைய வலியை பொறுத்து கொண்டு சிரமப்படாமல் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அங்கும் அவளுடைய தியாக குணம் வெளிப்படுகிறது. இந்த குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி. தன் குழந்தையை விட பேர குழந்தையை பார்ப்பதிலே தாத்தா பாட்டிக்கு மிகவும் மகிழ்ச்சி. அந்த பாட்டியானவள் இப்பொழுதும் தியாக குணம் கொண்டவளாக மாறுகிறாள். எப்படி என்றால், அந்த குழந்தையை பேணி காப்பதிலே, குழந்தை தன்னுடைய சுகத்தை பாராமல், நேரத்திற்கு சாப்பிட முடியாமல், நேரத்திற்கு உறங்க முடியாமல், தன்னுடைய சுகத்தை பாராமல்
அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்க்கிறாள். இப்படியாக குழந்தை பருவத்திலிருந்தே முதுமை காலம் வரையிலும் பெண்ணானவள் சிறப்பாக தியாக உணர்வுடனேயே செயல்படுகிறாள். இந்த தியாக உணர்வு என்று சொல்லும் பொழுது நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தோழி ஒருத்தி 4 குழந்தைகளுக்கு தாய், 4 குழந்தைகள். அவள் ஒரு நாள் சொன்னாள், நான் ஒரு நாளும் எனக்கென்று நான் தேநீர் போட்டதும் இல்லை, அருந்தியதும் இல்லை. எப்படி என்றால், நான் 4 பேருக்கும் தேநீர் போடுவேன், கணவருக்கும் சேர்ந்து 5 டம்ளர்கள் தேநீர் போட்டு கொடுப்பேன். எனக்கென்று நான் ஒரு நாளும் தேநீர் போட்டதே இல்லை. அந்த 4வரும் குடித்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த டம்ளரில் மீதம் வைத்து விட்டு போவார்கள். அதை எடுத்து தான் நான் எப்பொழுதும் அருந்துவேன். எனக்கென்று நான் தேநீர் என்றுமே போட்டதும் இல்லை, அருந்தியதும் இல்லை என்று சொல்வாள். என்னே அவளுடைய தியாக குணம் ஆச்சரியமாக இருக்கும். இப்படியும் ஒரு பெண் இருப்பாளா? ஆக தியாகம் என்பது ஆரம்ப காலத்திலிருந்தே, சிறு குழந்தையிலிருந்தே வயதாகும் வரையிலும் அது நீடித்து கொண்டே தான் இருக்கிறது. அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், பாராட்டுங்கள். நன்றி, வணக்கம்.